கமலாஸ் ஃபேண்டசியிலிருந்து இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி இந்த நாளில் வருது, இந்த தேதியில் வருது. நாம் அந்த அன்னைக்கு எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும், என்ன நெய்வேத்தியம் வைக்கணும், என்ன நம்ம தானமாக கொடுக்கணும், அந்த அன்னைக்கு என்ன நம்ம பாராயணம் செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெளிவாக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. சரி, இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி ஏப்ரல் 17 புதன்கிழமை 2024 அந்த அன்னைக்கு வருதுங்க. நவமி திதி இருக்கும்போது தான் நம்ம ஸ்ரீராம நவமி வழிபாடு செய்யணுங்க. அப்படி பார்த்தோன்னா இந்த வருஷம் நவமி திதி ஆரம்பிக்கிற நேரம் ஏப்ரல் 16 பிற்பகல் 1:23 ஆரம்பித்து நவமி திதி முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 17 பிற்பகல் 3:14 நவமி திதி முடியுதுங்க. எப்படி நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஸ்ரீராம நவமி புதன்கிழமை வரனால செவ்வாய்க்கிழமையே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி மாப்போட்டு தொடச்சி சுவாமி பாத்திரம்லாம் தேய்ச்சி சுவாமி படங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணுங்க. ஸ்ரீராமரோட பட்டாபிஷேகம் படம் இருந்துச்சுன்னா அந்த படம் வச்சு நம்ம பூஜை செய்யலாங்க. அந்த படம் என்கிட்ட இல்லை, வெறும் ராமரும் ஆஞ்சநேயர் சீதாதேவி அந்த படம் மட்டும்தான் இருக்குது, ஆஞ்சநேயர் படம் மட்டும்தான் இருக்குன்னா பரவாயில்லைங்க, அந்த படமும் வச்சு நம்ம பூஜை செய்யலாம். அந்த படமும் என்கிட்ட இல்லைன்றவங்க பெருமாள் படம் இருந்தால் கூட போதுங்க. ஏன்னா பெருமாளோட அவதாரம் தாங்க ஸ்ரீராமபிரான், அதனால் அந்த படமும் வச்சு நம்ம பூஜை செய்யலாம். இதுக்காக நம்ம தனியாக படம் வாங்கி ஸ்ரீராமர் படம் வாங்கி வச்சு பூஜை செய்யணுன்ற இது இல்லைங்க. சரி, நம்ம அந்த அன்றைக்கி என்ன செய்யணும்னா காலையிலே எழுந்திரிச்சு குளித்து நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம எதையுமே சாப்பிடக்கூடாதுங்க. இல்லை என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது அப்படின்றவங்க பழமும் பாலும் எடுத்துக்கலாங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. இப்போது விரதம் இருக்கிறவங்க எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு பார்க்கலாங்க. காலையில் நம்ம எதையுமே சாப்பிடாமல் சுவாமி அறையில் போய் விளக்கு வச்சு ராமருக்கு துளசி இலை கண்டிப்பாக வைக்கணுங்க. ராமர் படத்துக்கிட்ட துளசி இலையும் பானகமும் கண்டிப்பாக நம்ம வைக்கணுங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சால் வடை, பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை இதெல்லாம் நம்ம வைக்கலாங்க. உங்களால் எது முடியுதோ அதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். ஆனால் முக்கியமாக வைக்க வேண்டியது பானகமும் துளசி இலை தாங்க. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எதை பாராயணம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணம் பாராயணம் செய்யலாங்க. கம்பராமாயணம் புக் எடுத்தும் நம்ம படிக்கலாம். அதில் ராமர் பிறந்த நிகழ்வு அந்த பகுதியை நீங்கள் படிக்கணுங்க. படித்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். குழந்தை பேருக்காக குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க அந்த அன்றைக்கி விரதம் இருந்து காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை அந்த விரதத்தை முடிச்சுக்கலாங்க. மாலை விரதம் முடிக்கும்போது அந்த பானகமும் துளசி இலையும் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாங்க. ரொம்ப விசேஷங்க. அன்றைக்கி அந்த துளசி இலை ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பிரிந்த தன் கணவன் தன்னோடு ஒன்று சேர வேண்டும் என்று மனைவிமார்களும், பிரிந்த தன் மனைவி தன்னோடு ஒன்று சேர வேண்டும் என்று கணவன்மார்களும் அந்த அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடு செஞ்சாங்கன்னா பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமைக்காகவும் நம்ம வழிபாடு செய்யலாம். பிள்ளைகளின் மேல் படிப்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு காரியத்துக்காக நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம், அது வெற்றி அடையணும்னு. ஆனால் ஏதாவது ஒரு தடை பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த அன்னைக்கு நீங்கள் வழிபாடு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சிங்கன்னா அந்த காரியம் கண்டிப்பாக கை கூடுங்க. எதை தானமாக செய்யணும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க. விசிறியை நம்ம தானமாக கொடுத்தோன்னா ரொம்ப 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 விசேஷங்க. அது மட்டும் இல்லாமல் இளநீர், நீர்மோர் இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கலாங்க. ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இந்த மாதிரி தாங்க நம்ம வழிபாடு செய்யணும். ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமர் துதி, ராமர் பாடல்கள் இதெல்லாம் நம்ம பாராயணம் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம ஜெயம் நம்ம எழுதலாங்க. 108 முறை எழுதலாம், 1008 முறை எழுதலாம், அது உங்கள் சௌகரியந்தாங்க. அந்த அன்னைக்கு ஸ்ரீராமர் கோயிலுக்கு போய் ஸ்ரீராமரை சேவிச்சோன்னா ரொம்ப விசேஷங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீராமரை மட்டும் நம்ம வழிபாடு செய்யக்கூடாதுங்க. நம்ம ஆஞ்சநேயர் கடவுளையும் சேர்த்தே நம்ம வழிபாடு செய்யணுங்க.
ஏன்னா ஸ்ரீராமபிரான் இருக்கும் இடமெல்லாம் நம்ம ஆஞ்சநேயர் கடவுளும் கண்டிப்பாக இருப்பாருங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் தரேன். இந்த மாதிரி தாங்க ஸ்ரீராம நவமி அன்று நம்ம எளிமையான முறையில் வழிபாடு செய்யும் முறைங்க. என்னால் விரதம் இருக்க முடியாது, வெறும் வழிபாடு மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வழிபாடு மட்டும் செய்யலாங்க. அதே பலன்கள் உங்களுக்கும் கிடைக்குங்க, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பதிவில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவதனால என்ன பலன்கள், குபேர சம்பத்து உண்டாக 9 வார லக்ஷ்மி குபேர பூஜை, இதெல்லாம் நான் என் பதிவில் போட்டிருக்கேங்க. இதோட வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.